ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல்ஃபா மாண்டிசரி. இது உங்கள் குழந்தைகளுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் என்ன போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பாசிட்டிவாக எப்படி பேரண்ட் வந்து திங்க் பண்ணுறது, அது மூலமாக குழந்தைகளை பாதிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எப்படி பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது ஃப்யூச்சரை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. பாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போனதை வந்து நம்ம கவலைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. முடிஞ்சு போனதை கவலைப்பட்டாலும் நம்மளுக்கு கஷ்டம்தான். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது, நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நடக்க போகிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னும் நம்ம திங்க் பண்ணலாம். அதே போல் என்ன வேணால் நடந்துடலாம், இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு ஃபீல் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிறோம். இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால ஃப்யூச்சர் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து டிஃபைன் பண்ணிடுறோம். இன்னைக்கு நம்மளுக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா இதே சூழ்நிலையில தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம போக போகுது. அப்போ இப்படி இருந்தால் இது என்னாகும், அது என்னாகும் அப்படிங்கிறதா எல்லாருடைய தாட்ஸும் அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, வரப்போகிற அடுத்த நாட்கள் வந்து எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து நினச்சி பார்க்கலாம். ரெண்டாவது, அது உண்மையாக நடக்குமா என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கேள்விக்குறியாக இருந்தாலும் நம்மளுக்கு 2 ஆப்ஷன். இப்போ இது வரைக்கும் நடக்காதது நம்மளுக்கு எல்லாமே கஷ்டமாக தான் நடக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம ஏன் பிலீவ் பண்ணுறோம்? இப்போ இருக்கிற சூழ்நிலை வச்சு நாளைக்கு வந்து இதே தான் கஷ்டம்தான், இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரி பண்ணுறோம். பயப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இந்த சூழ்நிலையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஆனால் ஃப்யூச்சர் என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? அப்போ வந்து எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் நம்மளே எப்படி நம்மளை வந்து கம்மியாக நம்ம யோசிக்கிறோம், கவலைப்படுறோம். ஏன்னா இது வரைக்கும் நடக்காதது குறித்து நம்ம கவலைப்படுறதுல அர்த்தமே கிடையாது. அதனால் வீட்டு என்விரான்மெண்ட்டில் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நாளைக்கு இதெல்லாம் மாறும், நாளைக்கு நன்மையாகவே நடக்கும், எல்லாமே வந்து எனக்காக நன்மையாக செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இது எப்படி முடியும்? இப்போ இருக்கிற எல்லா சிச்சுவேஷனும் பார்க்கும்போது இது எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது இப்படியே நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃப்யூச்சரும் நீங்கள் அப்படியே அமைச்சுக்க போகிறீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறது வந்து அது உங்களுடைய குழந்தைகளுடைய மென்டாலிட்டியும் பாதிக்க போகுது. அதனால நம்ம ஏன் இப்படி யோசிக்கக்கூடாது? நாளைக்கு ஒன்று நல்லது நடக்கும், இதே மாதிரி நம்ம என்னைக்கும் இருக்க போகிறதில்ல. நம்ம யோசிச்சு பார்த்தோமா, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இயல்பு வாழ்க்கையில் இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு கொரோனா லாக்டவுன் வரப்போகுது, எல்லாரும் வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்காத ஒன்று நடந்துருச்சு. அதே போல தான் இந்த 1.5 வருஷம் கழிச்சு என்ன வேணால் நடக்கலாம். நம்ம ஏன் அதை நன்மையாக நினைக்கக்கூடாது? நம்ம வந்து அடுத்த வருடம் நல்லா இருக்க போகுது, என் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல பெரிய லெவலுக்கு வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏன் யோசிக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது? ஜஸ்ட் இமேஜின் தானே. அந்த இமேஜினையே நம்ம ஏன் வந்து ஒரு சந்தோஷமான இமேஜினாக நம்ம மாற்றிக்கூடாது? இப்போ ரெண்டாவது, இப்போ நம்ம நல்ல வசதியானவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க பணம் ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க தைரியமாக இருப்பாங்க. நீ நல்லா வருவடா, உனக்கு என்ன, நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லுவாங்க. ஆனால் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போமோ, நீ நல்லா படிச்சுக்கோ, என்ன ஆகும்னு தெரியாது, வந்து நீ கஷ்டப்பட்டாதான் உண்டு, அப்படி தான் நம்ம வந்து குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம மைண்டில் வந்து நம்ம எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நல்லதே நினைக்கிறோம், நம்ம நல்லதே யோசிக்கிறோம், நம்மளுடைய குழந்தைகளும் நல்ல லெவலுக்கு வருவாங்க அப்படிங்கிறது நம்மளோட தாட்ஸாக இருக்கணும். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ஃபைட் வருது அப்படின்னு சொன்னால் ஃபைட் அதோட முடிஞ்சிடும். ஆனால் நம்மளோட தாட்ஸ் வந்து அந்த ஃபைட்டை பேஸ் பண்ணி எங்கெங்கேயோ நம்ம வந்து எண்ணங்களை வந்து சிதற விடுவோம். அடுத்தது இது நடக்குமோ, அப்படி ஆயிடுமோங்கிறதுனால அதை வந்து நம்மளே வந்து கவலைப்பட்டு நம்மளுடைய இதை வந்து கண்டினியூ பண்ணி நம்மளோட பாடி மைண்டை எல்லாத்தையும் வந்து அப்செட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது முடிஞ்சு போச்சுன்னா அதை அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு, எல்லா வீட்லேயும் இருக்கிறது தானே, இது நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா பேசத்தானே போகிறோம், நாளைக்கு வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசத்தானே போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா மேற்கொண்டு அந்த சண்டை குறித்து நம்ம திருப்பி நம்ம யோசிக்க மாட்டோம்.
ஒன்ஸ் நம்ம அதையவே திரும்ப திரும்ப யோசிக்கும்போது, அதே சூழ்நிலைகள் தான் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வந்து நம்மகிட்ட இழுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம மைண்ட்ல அதையவே பத்தி யோசிக்கிறோம் இல்லைங்களா? அதனால. இதெல்லாம் என்னாகும் அப்டின்னா, குழந்தைகளையும் பாதிக்கும். ஸோ நம்மளுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. நம்ம 2 சாய்ஸ்ல வந்து நம்ம என்னத்த திங்க் பண்ண போறோம்? எதை குறிச்சு நம்ம சந்தோஷப்பட போறோம்? எத குறிச்சு கவலைப்பட போறோம்? அப்படிங்கிறதுல தான் வர ஃபியூச்சர்ஸும் இருக்கு. இந்த வருடம் நீங்க என்னலாம் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் வந்து அடுத்த வருடம் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரா அமையறக்கு கட்டாயம் அது அமையும். அதனால இந்த வருடத்துல, அடுத்த வருடம் நம்மளுக்கு எல்லாம் நன்மையா நடக்கும். ஃபேமிலி இதெல்லாமே மாறும். அ அது மாரி குழந்தைகள் நல்லா வருவாங்க அப்படின்னு வந்து நெனைக்கணும். எப்படி மேம் இதெல்லாம் என்னால அப்படியெல்லாம் நெனச்சு கூட பார்க்க முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அது சுத்தமா சாத்தியமே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். அத எப்படி நீங்க டிஃபைன் பண்ணலாம்? ஃபியூச்சர் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இப்படிதான் அமைய போதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஏன் நீங்க அத சந்தோஷமா நெனைக்க கூடாது? இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க ஏன் நெனைக்க கூடாது? அதனால ஏக்கங்கள், கவலைகள் எல்லாவத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த நாள வந்து சந்தோஷமா இருக்கணும். குழந்தைகளோட இந்த பிரசன்ட் டைம வந்து நம்ம ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, ஃபியூச்சர் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நன்மையா தான் அமையும். அதேபோல நம்மளுக்கு என்ன நடந்தாலும் வந்து, இது ஏதோ ஒரு நன்மைக்காக அடுத்து இத விட அடுத்த ஸ்டெப் நம்ம போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குள்ள இருக்கணும். நெறைய பேர் வந்து இருக்கிற சூழ்நிலைகள பேஸ் பண்ணி, அடுத்த நாள் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற கவலைகள்னால தான் வந்து சோர்ந்து போயிர்றோம். அந்த சோர்வு கட்டாயம் இருக்கக்கூடாது. அது குழந்தைகளையும் பாதிக்கும். அதனால குழந்தைகிட்ட பேசும்போது எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா, "நீ நல்லா வருவ, நீ நல்லா படிப்ப, நீ பெரிய ஆள் ஆவ எனக்கு நல்லா தெரியும்." ஈவன் அவங்க குழந்தைங்க நல்ல மார்க் வாங்கலைன்னா கூட நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, "நீ நல்லா வருவ, ஃபியூச்சர்ல நீ நல்ல லெவலுக்கு வருவ, எனக்கு அது நல்லா தெரியும்." அப்படி சொல்லுங்க. அதே மாரி நம்ம லைஃப் இப்படியே இருக்க போறதில்ல. நாளைக்கு நம்ம பெரிய லெவலுக்கு வருவோம் அப்படிங்கிறத நீங்க பேசுங்க. வாய் விட்டு சொல்லுங்க. அப்போ உங்க வீட்டுக்குள்ள எத்தன மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்களோட ஹேப்பியா அந்த என்விரான்மென்ட்ட என்ஜாய் பண்ணுங்க. அப்போ மொபைல்ல அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதுல வர நியூஸ் எல்லாமே வந்து நம்மளோட மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அன்வான்டட் நம்ம தேவையானது, தேவையில்லாத எதுவும் நம்மளோட மூளைக்கு வந்து எடுத்துக்க தெரியாது. இது நம்மளுக்கு ரொம்ப உபயோகம், இது ரொம்ப கெடுதல் அப்படிலாம் தெரியாது. எது நம்ம படிக்கிறோமோ, பார்க்குறோமோ, அது எல்லாமே மைண்ட்ல வந்து ரெக்கார்ட் ஆயிடும். அதனால நம்ம ஏன் நெகட்டிவான தேவையில்லாத எண்ணங்கள எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப் எடுத்துட்டீங்க, ஒரு மொபைல் எடுத்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள அப்பப்ப டெலீட் பண்ணி வந்து நம்மளோட மெமரிய வந்து அ அ சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அதே போல தான் பிரெயினுக்கும். எதெல்லாம் நம்மளுக்கு சுத்தமா தேவையில்லையோ, அதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறது தேவையில்லாத விஷயம். அதனால சோசியல் மீடியால வந்து டைம ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்க பார்த்தாலும் ரொம்ப நல்ல விஷயங்கள பாருங்க. அப்ப நல்ல விஷயங்களை பார்க்கும்போது மைண்ட்ல அது மட்டும் தான் பதியும். கெட்டது எதுவுமே பதியாது. இந்த சூழ்நிலைகள்ல யாராவது வாழ்க்கையிலிருந்து இறங்கி போனவங்க, வீழ்ந்து போனவங்க, இந்த மாரி நெகட்டிவா அந்த சண்டை வந்தது, கொலை நடந்தது, அந்த மாரி விஷயங்கள தயவு செய்து பார்க்காதீங்க. ஆஸ் அ பேரண்ட் டிவிய தயவு செஞ்சு பார்க்காதீங்க. டிவில வர நியூஸ் எல்லாமே வந்து தேவையில்லாத விஷயங்கள் தான் வருது. அத வந்து நம்ம மைண்ட்ல ஏத்திக்க நம்மளுடைய அந்த மைண்ட்ல இருக்கிற அந்த ஹாப்பி எனர்ஜி போயிரும். எப்ப பாரு ஒரு சோர்வா, ஒரு கவலையா இருப்போம். அது என்னாகும் அப்டின்னா, அப்படியே அது குழந்தைகளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா, மைண்ட்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டியது விஷயம் என்ன அப்டின்னா, கெட்ட சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், அதாவது என்ன நடந்துருமோ அப்படிங்கிற கவலை இல்லாம, என்ன நடக்கும்? நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். ஃபியூச்சர் நல்லா இருக்க போது. அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனைகள் தான் இருக்கணும். இதுல மேற்கொண்டு நெறைய காரியங்கள் இருக்கு. இது மாத்திரம் இல்ல. ஒரு ஒரு விஷயத்திலயும் அதுக்கு நெறைய காரியங்கள் இருக்கு. அத தொடர்ந்து நம்ம வர வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு உபயோகமா இருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல யாராவது சூழ்நிலைகள்ல இருந்தாங்க, யாருக்காவது நீங்க இத ஷேர் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் வருகிற வீடியோக்கள்ல வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு ஹேப்பினஸ நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நம்ம வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.